ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே விஷயம் ஹாப்பி நியூ இயருங்க. எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்குங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மாவோடைய தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நான் வந்து எந்த மாதிரியான பூஜைகள் செஞ்சேன், அவங்க வந்து நம்ம வீட்டில் தண்ணியும் குடிச்சிருக்காங்கங்க. அதோட இன்னொரு அதிசயமாக நடந்திருக்குங்க. அது வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அன்னைக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த பூஜையும் முடிச்சாச்சுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு தாங்க வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5 மணிக்கு மேலே வாராகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், அப்புறம் பால் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு அழகாக அலங்காரம்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு, அரளிப்பூ எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சவுந்தர் ரோஜா, அதுக்கப்புறம் துளசி, ரோஜா பூ இதெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நெய் தீபமும் ஏற்றி வச்சுட்டு, தேங்காய் தீபம், நெல்லிக்கனி தீபமும் நெய்யில் தாங்க ஏற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு சிம்பிளாக வாழைப்பழம், அதுக்கப்புறம் பானகம், பழங்காய் இது எல்லாம் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூப ஆராதனை, அப்புறம் நெய்வேத்தியம் இது எல்லாமே வச்சு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க அர்ச்சனை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். 108 போற்றிகளெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தியும் காட்டி முடிச்சிட்டேங்க. வாராகி அம்மாவுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோங்க. பானகம் கொடுத்துட்டு இருந்தோங்க வாராகி அம்மாவுக்கு. பானகம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் தேங்காய் தீபத்தில் எது தெரியுதேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட் மட்டும்தாங்க வாராகி அம்மாவோடைய முகம் தெரியும். அதுக்கப்புறம் உடனே மறைஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேங்க. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலைங்க. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் வந்து வாராகி அம்மாவோடைய முகம் தெரியுதுன்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் மட்டும்தான் வாராகி அம்மாவுடைய முகம் வந்து ஒரு செகண்ட் தாங்க வரும். அதுக்கப்புறம்லாம் இல்லை ரொம்ப நேரம் வீடியோ எடுப்பாங்க ஏதாச்சும் முகம் தெரியுதான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலைங்க. இது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இதுவே நம்மளுக்கு போதுன்ற அளவுக்கு தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் தண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். பானகம் குடிக்க ஆரம்பித்தோம். வாராகி அம்மா பானகம்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு 2 பேருமே கொடுத்தோங்க. 2 பேர் கொடுக்கும் போதுமே குடிச்சிருந்தாங்கங்க பானகம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்பயுமே பானகம், பால், தண்ணி இது எல்லாமே குடிப்பாங்கங்க. ஒவ்வொரு பஞ்சமி, அஷ்டமி இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து தனியாக என்னைக்கு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறோன்னா பூஜை ரூம்லேருந்து வெளியே எடுத்து அன்னைக்கு எல்லா டைம்லேயுமே அவங்க தண்ணி குடிச்சிருக்காங்கங்க. ஆனால் பூஜை ரூமில் மட்டும் குடிச்சது இல்லைங்க. ஏன்னால எனக்கு தெரியவே இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.